இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா, ஐயோ வாய் பேச முடியாத பாவம் ஒரு வாயில பூச்சிப்பா. அவன் ஊமையா இருக்கான்ற ஒரே காரணத்தினால இவ்வளவு பெரிய பழியத்துக்கு மேல போட்டிருக்கீங்க. அவன் பேச மாட்டேன்ற ஒரே காரணத்துக்கு இப்படி ஒரு வேலை பண்ணிருக்கீங்க. ஸ்ரீகாந்த் கொலைக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? உங்களை தான் கேட்கறது சொல்லுங்கப்பா, ஏன் பண்ணீங்க? அப்பா பேச மாட்டீங்களாப்பா? சொல்லுங்கப்பா. அப்பா சொல்லுங்கன்னு சொல்றேன், சொல்லுங்கப்பா. டேய், எல்லாம் உனக்காக தான் பண்ணேன். எனக்காக எனக்கு புரியல. எனக்காக எதுக்கு? எனக்கு அவர் எதுக்கு உள்ள போனோம்? எனக்கு புரியல. எனக்காக ஏன்? ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் பண்ணதே நீதான். அன்னைக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருந்தது. கட்சி ஆபீஸ்க்கு உடனே வர சொன்னாங்கன்னு கார்ல வேகமா போயிட்டு இருந்தோம். நீ தான் காரை ஓட்டிக்கிட்டு வந்த. அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சே, ஞாபகம் இருக்கா? அந்த ஆக்சிடென்ட்ல ஒரு அம்மா, ஒரு பையன், ஒரு குழந்தை, 3 பேரும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுக்கு எதுவும் இல்ல, அவங்க பொழைச்சிட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட போய் சொல்ல சொன்னேன்டா. அந்த கோர விபத்துல துளசியை கல்யாணம் பண்ணிக்க இருந்த ஸ்ரீகாந்த் இறந்து போயிட்டாரு. அதோட அவங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அதுல உயிர் தப்புனது அந்த ஒரு குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தை வேற யாரும் இல்ல. இப்ப நீ வளர்த்துக்கிட்டு இருக்கியே, அந்த தியா தான். அத உன்னால தாங்கிக்க முடியாதுடா. விஷயம் வெளியில தெரிஞ்சா உன்னை தூக்கி ஜெயில வச்சிருவாங்க. அதனாலதான் நான் அன்னைக்கு அவங்க யாரும் சாகலன்னு பொய் சொல்ல சொன்னேன். இன்னைக்கு உன்னை காப்பாத்துறதுக்காக மட்டும்தான் அந்த முருகன் ஜெயில இருக்கான். இந்த எல்லா விஷயமும் அவனுக்கும் தெரியும்டா. நான் பண்றது தப்புதான், எனக்கு தெரியுது. உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லடா. இப்ப கூட முருகனை நாங்க மாட்டி விடணும்னு நினைக்கல. வேற யாராவது ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்து உள்ள போக சொல்லலாம்னு தான் பார்த்தோம். அந்த இடத்துல முருகன் வந்து மாட்டிக்கிட்டான். அது எங்களுக்கே லேட்டா தாண்டா தெரியும். இது விதியா இல்ல தற்செயலான்னு எனக்கு எதுவுமே புரியல. இந்த பார், யார உனக்கு தெரியாம ஆக்சிடென்ட் பண்ணியோ அவன் கல்யாணம் பண்ணிக்க இருந்த பொண்ணதான் இப்ப நீ கல்யாணம் பண்ணிருக்க. அவனோட குழந்தையதான் உன் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்க.